ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தந்ததான ஸ்தல சபை போதகர் ரெவரண்ட் டேனியல் தலப்பால் அவங்களுடைய குடும்பத்துக்கும் திருச்சபை மக்களுக்கும் எங்களுடைய பெரம்பலூர் ஜாய் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாக வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குவாராக. ஹல்லேலூயா. மேலும் இந்த ஊழியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமைக்கு ஏதுவாகவும் இந்த பகுதியின் ஆசீர்வாதத்துக்காகவும் பிரதிஷ்டை செய்ய வந்த எனது நண்பரும் திருச்சி தெற்கு மண்டல தலைமை போதகருமாய் இருக்கிறதான ரெவரண்ட் மார்க் மகேந்திரன் அவர்களுக்கும் அவங்களுடைய மகன் பாஸ்டர் பிரின்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கர்த்தர் உங்கள் மண்டலத்தில் இன்னொரு ஊழியத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் பிறகு செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒரு புது ஊழியத்துக்குள்ள வந்திருக்கிறோம். 10-11 வருஷத்தை நம்ம முடிச்சிருக்கிறோம். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர்ல நம்மளை நடத்திருக்கார்ல. எவ்வளவு பேரோடு நடத்தும் அப்படி இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இந்த இடத்த விடாம பிடிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? உதவி செஞ்சிருக்காரு. சரி, ஓகே. நேரத்தை எடுத்துக்கொள்ளாம நம்ம வசனத்துக்குள்ள போலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான் ரோமர் கெழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ள போறோம். சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி ஊழிய வளர்ச்சிக்கும் உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்கும் நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் ஏதுவாக சில வசனங்களை உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் ஆமென் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அது ஊழியமானாலும் குடும்பமானாலும் அது எந்த ஒரு காரியமானாலும் நம்முடைய மனநிலையை பொறுத்தே அந்த ஊழிய வளர்ச்சியும் குடும்ப ஆசீர்வாதமும் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில நம்முடைய தேவைகளுக்காக ஒரு 10% ஜெபிக்கும்படி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மீதி 90% நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைத்து வாழும் பொழுது மீதி 90% ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஜெபிக்கிறதை விட அது எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுக்கான நிறைய ரூட்ஸை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்காரு? சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில கூட சில காரியங்களை கவனிப்போம். உங்கள் மனம் புதிதாகுகிறதுனால மறுரூபமாக ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் துவக்குங்கள். ஒரு புதிய ஊழியத்தை துவங்குகிற உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசித்து ஒரு மகிமையான அனுபவத்தை பெறக்கூடிய நீங்கள் நானும் ஒரு புது அனுபவத்தை பெற வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த மனம் அப்படின்றது ஆத்துமா, சிந்தை, அறிவு, இருதயம் போன்ற பல்வேறு பதங்களை இந்த வேதத்தில் அதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்றாங்க. என்ன கவனிக்கிறீங்களா? ஹலோ மனம்ன்றதுக்கு என்ன பேரு? ஆத்துமா, அறிவு, சிந்தை, இருதயம். இது போன்ற பல வார்த்தைகளை என்ன செய்யறாங்க? இதோடு தொடர்பு படுத்துறாங்க. இப்ப நம்முடைய மனசுக்கும் வாழ்க்கைக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. நம்முடைய மனதுக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவோம், எனக்கு மனசு சரியில்லை, கொஞ்ச நாளாவே மனசு ஒரு மாதிரியா இருக்கு. அப்புறம் சொல்றோம், என் மனசாட்சிக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நான் செய்வேன். என் மனசாட்சிக்கு தப்புன்னு செஞ்சா நான் செய்ய மாட்டேன். அப்புறம் நம்முடைய உரையாடல்ல கான்வர்சேஷன்ல பாத்தீங்கன்னா, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? இப்படி பேசலாமா? இப்படி நடக்கலாமா? இப்படி நீங்க செய்யலாமா? அப்படின்னு இந்த மனசாட்சியை, இந்த மனசை நம்ம டச் பண்ணாம ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல நீங்க குடும்ப சண்டை, அப்பா அம்மா பிள்ளைங்க, மருமகன் மாமியார், மருமகன் மாமனார், இந்த எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நன்றி கட்டவங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறாங்க. போற போக்குல இந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணுவோம்? பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்போம். அப்போடா மனசாட்சிக்கும் வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்போ வேதம் நமக்கு எப்படி எல்லாம் வாழணும்னு கற்றுக் கொடுக்கிறது. நிறைய பிரசங்கங்களை கேட்டாலும் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கைய நம்ம என்ன செய்ய சொல்லி பார்க்கலாம், நாம் தான் வடிவமைக்கணும். இப்ப நான் சொல்றேன், வேதம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா? உங்க ஊழியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி வரணும்னா முதல்ல உங்க மனசை நீங்க மாத்துங்க. முதல்ல என்ன செய்யுங்க? உங்க மனசை நீங்க என்ன செய்யுங்க? அதாவது சிந்தைய மாத்துங்க. நம்ம பாடியில 2 விஷயம் இருக்கும். நான் பைபிள் படி சொல்றேன். பழைய மனுஷன், புதிய மனுஷன். பழைய மனுஷன், புதிய மனுஷன். உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். இல்லையா? உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். இப்படி நம்ம 2 பிரிச்சுட்டு போலாம். ஒரு மனுஷனுக்குள்ள 2 ஆள் இருக்கான். நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான். எவன் எப்ப நல்லவனா இருக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. எவன் எப்ப கெட்டவனா மாறான்னு சொல்லுங்க. நம்ம யார நல்லவன் நினைக்கிறோமோ அவன் திடீர்னு என்ன ஆயிடுறான்?
பயங்கர டெரர் பீஸா என்ன செஞ்சிடறான், மாறி போறான். எது நல்லதுன்னு அதெல்லாம் நீங்க இதெல்லாம் நம்ம லைஃப்ல அன்றாட நம்ம கடந்து போறதுதான். அப்படி இவங்க ஏன் திடீர்னு மாறுறாங்க அப்படின்னா, நம்முடைய மனதுக்கும் நம்முடைய செயல்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. நம்முடைய மனசுக்கும் நம்முடைய செயல்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இந்த மனதை நீங்க எப்படி பாதுகாக்கணும்? இப்போ நான் சொல்றேன், உடலை ஆரோக்கியமா வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? குட், என்ன செய்யணும்? உடற்பயிற்சி பண்ணு. நம்ம எக்ஸசைஸ் பண்றோம். எதுக்கு வாக்கிங் போறோம்? எதுக்கு டயட் இருக்கிறோம்? எதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு நிறைய நம்ம ஃபுட்ல கவனம் எடுக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச நாள் உலகத்துல வாழணும் இல்லையா? நம்ம விருப்பப்படியெல்லாம் சாப்பிட்டுட்டா சீக்கிரம் என்ன செஞ்சிடும்? செத்து போயிடும். சீக்கிரம் செத்து போயிடும். அப்போ ஒரு கட்டுப்பாடு, உடல் பயிற்சியை நம்ம அந்த இதெல்லாம் செய்யறதுன்னா ஹெல்த்தியா இருக்கணும். நம்ம ஒரு 100 வருஷமாவது உலகத்துல உங்களுக்கு வாழ ஆசை இல்லையா? வாழ்க்கையே வெறுத்து போய் உட்காந்துக்கிற மாதிரி தெரியுது. உங்களெல்லாம் பார்த்தா தெரியாத தனப்பால் போனால் பிடிச்சிருந்து உட்கார இஷ்டப்படல நினைக்கிறேன். என்ன விட்டுருந்தா நினைக்க எங்கெங்கேயோ என்ன செஞ்சிருப்போம், போயிருப்போம். அப்படிதான் தெரியுது. உங்க முகத்தெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. இதுக்கு மெனக்கட்டு பெரம்பலூர்லேருந்து என்ன செஞ்சிருக்கேன்? நானும் வந்திருக்கேன். என்னைய கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். அதான் என் பிரசங்கம், என் பாணி அதான். என் சர்ச்சிலையும் அப்படிதான் பேசுவேன். கேள்வி கேட்டுட்டே இருப்பேன், நீ பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். தப்பா சொன்னாலும் சரி, சரியா சொன்னாலும் சரி. ஆக என்ன பண்ணணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம கவனம், 2 பேருடைய கவனம் ஒரே இடத்துல இருக்கும். இப்ப மனம் என்ன செய்யணும்? இந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய தடுமாற்றங்கள். சில நேரங்களில் விசுவாசிகள் தான் ஏன் இந்த உலகத்தில் வாழ்றோம்? விசுவாசிகளே சொல்றோம், செத்துட்டா கூட நல்லா இருக்கும். ஒருவேளை இப்ப நம்ம விசுவாசிகிட்ட ரொம்ப டேலண்டா பேசுவோம், சாவ பேச மாட்டாங்க. ஆண்டவர் சீக்கிரம் வந்துட்டா கூட நல்லா இருக்கும். எப்படி? ஆண்டவரே வந்தாதானே தெரியும் நம்ம நிலவரம். ஆனா இன்னைக்கு செத்தா கூட நான் பரலோகம் போயிடும் பிரதர், இன்னைக்கு செத்தா கூட நான் போயிடும் சிஸ்டர். ஏன்னா ஆனா உள்ளபடி நீ செத்தா போவியன்றது எங்கதான் இருக்கு? உங்களுடைய எக்ஸ்டர்னல் லைஃப், புறம்பான வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் என்ன செய்யும்? சுருபக்கலாம் தீர்மானிக்கும் நான் எப்படி வாழ்றேன். என்னுடைய வெளிப்புற வாழ்க்கையை தீர்மானிப்பது என்னுடைய சிந்தை, என் மனசு. என் மனதை நான் எவ்வாறு நான் வடிவமைத்து வைத்திருக்கிறேன். இப்போ நீங்க கீழே 3ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, இந்த மனசை நம்ம கரெக்டா டியூன் பண்றதுக்கு இந்த மனசுக்கு இன்னொரு பேர் பவுல் சொல்றாரு. என்ன பாருங்க, வாசிங்க. தெளிந்த எண்ணம் உள்ளவனாய். ரெண்டாவது, இந்த மனசுக்கு இன்னொரு பேருக்கு இது எண்ணம். என்னதுங்க? எண்ணம். சில ஆட்டோக்கள்ல வண்டியில பார்த்து எண்ணம் போல் நிறைய உங்க ஊர்ல எழுதி இருக்காங்களா? எங்க ஊர்லயும் நிறைய இருக்கு பார்த்தேன், இங்கேயும் நிறைய இருக்கு. எண்ணம் போல் அப்சல்யூட்லி கரெக்ட். சில நேரங்கள்ல நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஆனா வாயில இருந்து வர வார்த்தை பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணதுக்கும் பேசுறதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இது எல்லாருக்கும் ஏன் ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார்? எண்ணம் மிக தெளிவா அழகா சொல்ற, தெளிந்த எண்ணம் உள்ளவர்கள். உங்க எண்ணம் எப்படி இருக்கணும்? உங்க தாட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் உங்களை அடுத்த லெவலுக்கு என்ன செய்வாரு? புஷ் பண்ணுவார், உங்களை கொண்டு செல்வார். நான் மேல போகணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் நன்மையை சுதந்திரிக்கணும், நான் இப்படியே இருக்கக்கூடாது. நீங்க கவனிங்க, நீங்கள் வியாதியோடு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் இல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப ஏன் வியாதி வருது? அது யாரை தான் கேட்கணும்? வியாதியை தான் கேட்கணும். நீ ஏன் வந்தன்னு கேட்கணும். நான் வியாதியோடு வாழ்வது தேவ சித்தம் இல்ல. அப்படின்னா நான் எப்படி வாழணும்னு ஆண்டவர் விரும்புறார். வேதம் சொல்லுது, பேதுருல அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய பலவீனங்களை அவர் என்ன பண்ணாரா? ஏற்றுக்கொண்டார். அப்படியானால் அதோட நோக்கம் என்ன? நான் பலவீனத்தோடோ, நான் பிரச்சனைகளோடோ, நான் கஷ்டத்தோடோ, நான் வேதனையோடோ, ஒரு குறுகின மனப்பான்மையோடு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் இல்ல. நான் எப்படி வாழணும்னு ஆண்டவர் விரும்புறாருன்னா, நான் நல்லா வாழணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நான் எப்படி வாழணும் விரும்புறாரு? நீங்க எல்லாம் எப்படி வாழணும்னு விரும்புறாரு? ஆரோக்கியமா வாழணும்னு விரும்புறாரு, ஹெல்த்தியா வாழணும்னு விரும்புறாரு. அப்போ அப்படின்னா உங்க எண்ணத்தை நீங்க கரெக்டா டியூன் பண்ணும். நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டரை பார்த்த உடனே டாக்டர் சொல்றாரு, நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்பாங்க. என்ன செய்றாங்க? நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு. எங்க நாங்களே சின்ன பிள்ளைல இருந்து ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனப்போ நோயெல்லாம் அவ்வளவு கிடையாது, ஆஸ்பத்திரி அவ்வளவு கிடையாது. இப்போ டாக்டர் சொல்றாங்க, கிட்டத்தட்ட மனிதனுடைய வியாதிக்கு 90% அவருடைய மன அழுத்தம். என்னங்க? மன அழுத்தமும் கவலையும். சக்கரையா? ரொம்ப கவலைப்படாதீங்க. பிபியா? எதை பத்தி என்ன செய்யாதீங்க, யோசிக்காதீங்க. அவர் சொல்லிடுவார் உட்காந்துட்டு. இங்க பிரச்சனையை சந்திக்கிறது யாரு? நான் தானே. டாக்டருக்கு என்ன வேலை? ஒரு மருந்து எழுதி கொடுத்து இதை சாப்பிட்டு பிரஷர் வராதுன்னு சொல்றாரு. ஆனா பிரஷர்ல, ஹை பிரஷர்ல, ஹைப்பர் டென்ஷன்ல என்ன செஞ்சுட்டு இருக்கிற சில ஆட்கள்லாம் பாருங்க, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப சீரியஸ் என்ன பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் சொல்றாரு, பைபிள் சொல்லுது, உன் எண்ணம் எப்படி இருக்கணும்? நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? அப்படியானா நீங்கள் எண்ணம் கிளியரா, உங்க எண்ணம் தெளிவா இருக்கணும்னா உங்க பார்வை கிளீனா இருக்கும், உங்க பார்வை தெளிவா இருக்கணும். நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை,
நீங்கள் சந்திக்கிற மனுஷன், நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலை, நீங்கள் சந்திக்கக்கூடியதான எல்லா கிரைட்டீரியாவிலையும் உங்க விஷன் இருக்குல்ல, உங்க சைட் இருக்குல்ல, அது ரொம்ப கிளியரா இருக்கணும். மத்திய சுவிசேஷத்துல இயேசு சொல்றாரு, உன் கண் தெளிவா இருந்தா உன் சரீரம் முழுசும் அப்படிதானே இருக்கு. 6ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க. மத்திய 6ல் அப்படிதான் இயேசு சொல்றார். வாசிங்க 6ஆம் அதிகாரம் எடுத்து மத்திய 6ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனமா 22, 23. வெளிச்சம் என்பது ஆரோக்கியத்தை குறிக்கிறது. ஒரு சவுண்ட் லைஃப். எப்படிங்க சரீரம் முழுது வெளிச்சமா இருக்குன்னா இதுல என்ன பல்பா கட்டி விட்டுருக்காரு சொல்லுங்க. சரீரம் முழுசு எல்இடியும் டியூப்லைட்டுமா கட்டி இருக்க வெளிச்சமா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் மீன்? உன்னுடைய பார்வை தெளிவா இருந்துச்சுன்னா வெளிப்புறமான வாழ்க்கை எப்படி இருக்கு சொல்லு பார்க்கலாம். பிரகாசமா இருக்கும், பிரைட்டா இருக்கும். சிலருக்கு பேரு பிரைட் இருக்கும், வாழ்க்கையே டார்க்ல தான் போகும். பேர் என்ன? பிரைட். பிறகு ஆசீர்வாதம் பேரு. வாழ்க்கையில இம்மி அளவு கூட ஆசீர்வாதம் இல்லாம நொந்து நொந்து செத்து இருப்பான். சமாதானம்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம தான் கிறிஸ்தவங்க தான் பொருத்தமே இல்லாம பேர் வைப்போம். வீட்டுல வளர்க்குற நாய்க்கு வந்து டேனி வாம்பான். யாருக்கு? நாய்க்கு கொண்டு போய் டேனியை வச்சிருப்பான். நீங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி பாருங்களா. மனுஷனுக்கு வந்து வாயிலே வராத ஒரு பேரை நினைச்சிருப்பான், வச்சிருப்பான். ஜிம்மின்னு வச்சிருப்பான். நம்ம ஆளுங்களுக்கு எப்படி பேர் வைக்கணும் தெரியல. ஆண்டவர் அழகா ஆதாம்கிட்ட கொடுத்து இதுக்கு பேர் வைடானார். அவர் வச்ச பேர்ல எவ்வளவு அழகா இருக்கு. டைகர், கேட் இருக்கா. இன்னைக்கு வரைக்கும் அது என்ன செய்யல, மாறல. நம்ம மூளையில, நம்ம சிந்தையில, நம்ம மனசுல அந்த மாற்றம் வரணும்னா பார்வை ரொம்ப முக்கியம். என்னதுங்க? இந்த பார்வையில ஏற்படுற பிரச்சனை தான் வாழ்க்கையில எதிரொலித்து உன் வாழ்க்கை இருளாக்குறதும் எதுதான்? உன் பார்வை தான். உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குறதும் பார்வை தான். சிம்சோன் இல்லையா, பராக்கிரமசாலி. he was a mighty man. அவனுடைய பராக்கிரமத்தை குறித்து அவ்வளவு அழகா வேதம் விவரிக்கிறது. அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிக்கு பிரச்சனை எங்கதான் இருந்தது சொல்லுங்க? எங்கதான் பிரச்சனை அவனுக்கு? இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை எங்கதான் இருக்கு? எதுதான் பிரச்சனை? சர்ச்சை முடிச்சு வீட்டுக்கு போனது பாரு, 4 செல்லு எடுத்துன்னு வீட்டுக்கு போய் உட்காந்து தனித்தனியா பாத்தீங்களா? ஒன்னா உட்காரவே விசாரிச்சு தெரியும். ஒன்னா சேர்ந்தா நீங்க நல்லா இருவீங்க. அவனுக்கு நல்லாவே. இப்ப பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு ஒரு செல்லு, அம்மாவுக்கு ஒரு செல்லு, தாத்தாக்கு ஒரு செல்லு, பாட்டிக்கு ஒரு. நீ எதுக்கு சும்மா இருக்க? பக்காவை போட்டு என்னோட சேர்ந்து பாரு. இந்த யூடியூப்பை பாரு, இந்த வாட்ஸ்அப்பை பாரு, உனக்கு நானே இன்ஸ்டால் பண்ணி தரேன். ஏன்னா இது தொல்லை தாங்காதுன்னு அதுக்கு என்ன செஞ்சிருந்தான். எப்படி வாழ்க்கை விளங்கும்? நீங்க நல்லா கவனிங்க. தாவீது சொல்றாரு, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். 119 என்ன சொல்றாரு? உம்முடைய வேதத்தில் இருக்கிற ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, உன் மனது மாறி உன் சிந்தை மாறணும்னா நம்முடைய கான்டாக்ட், ஐ கான்டாக்ட் எதோட இருக்கணும்? எதோட இருக்கணும்? இந்த வேதத்தோடு இருக்கணும். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக நீதிபதியில் வாசிக்கும். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருக்கணுமா? ஏன்னா இந்த வேதத்துக்கு, இந்த என்னுடைய பார்வை முழுவதும் வேதத்துக்குள்ள போகும்போது நான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த கேரக்டராக நான் வாழ விரும்பும் போது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். என் பார்வை மாறும். கண்டிப்பா என்ன செய்யும்? பார்வை. சிம்சன் விழுந்ததுக்கு பார்வை பிரச்சனை. ஏவாளம்மா பாவம் செய்ததுக்கு என்ன காரணம்? பேசாட்டு கண்ணை மூடிட்டு போயிருந்தா அந்த தொல்லை அதுக்கும் இல்லை, அந்த அம்மாவுக்கும் இல்லை, நமக்கும் என்ன செய்யல இல்ல. பேசாட்டு போயிருக்கலாமா? அதை ஆண்டவர் எதை பார்க்க கூடாதுன்னு சொன்னாரோ அதை தான் நம்மளால என்ன செய்யுது பார்க்கறாங்க. அதையே பார்த்து அது கொஞ்ச நாள் ஆன உடனே அதை கண்ணுல இருந்து அது என்ன செய்யல. கண்ணை முன்னா அந்த ஆப்பிள், கண்ணை திறந்தா அந்த ஆப்பிள், திரும்பி படுத்தா அந்த ஆப்பிள். நான் ஒரு ஆப்பிள்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏதேன்ல ஆப்பிள் தான் சாப்பிட்டாங்களா தப்பா செஞ்சிடாதீங்க. கண்ணை முன்னா அந்த பழம், கண்ணை திறந்தா அந்த பழம். கடைசியில அந்த அம்மா சொல்லிடுச்சு, அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெளிவிக்கிறது. முடிஞ்சு போச்சா? பார்க்கிற விஷயத்துல ரொம்ப பிரச்சனை, கவனமா இருக்கணும். ஏன் இன்னைக்கு குடும்பம் நிறைய விஷயம். நீ எப்படி ஒரு பிரச்சனையை பார்க்கிற, உன்னுடைய வியாதியை, உன் சூழ்நிலை நீங்க எப்படி பாக்குறீங்க, என்ன ரொம்ப முக்கியம். எப்படி இருக்கணும்? சரி, அப்படியே நீங்க ரோமருக்கு நிருபம் வாங்க. ரோமர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எண்ணத்தை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை பற்றி சொல்றார். வாசிங்க 19ஆம் வசனத்தை வாசிங்க. 4:19 வேகமா படிங்க. இல்லை, தன் சரீரம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தனக்கு அப்படி ஒரு வயது 100 வயது ஆகிவிட்டது, இனிமேல் எனக்கு ஒண்ணுமே நடக்காது, இனிமேல் என் மனைவியும் குழந்தை பெக்க முடியாது அப்படின்ற எண்ணம் யாருக்குள்ள இல்ல? ஆபிரகாமுக்குள்ள. வசனம் அழகா, அவன் எண்ணாதிருந்தான்.
நிறைய நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை பிசாசு தட்டிடுவான். உன்னால முடியாது பிரதர், உங்களால முடியாது சிஸ்டர். இதுக்கெல்லாம் நிறைய படிச்சிருக்கணும் கேட்டான். இதுக்கெல்லாம் நிறைய என்ன வேணும்? பணம் வேணும். அதுக்கெல்லாம் நிறைய அதிகாரம், மனுஷ பலம் வேணும். இப்படி ஏதேனும் ஒரு காரியத்தை நம்ம பேசணும், செய்யணும்னு நினைச்சோம்னா இந்த உலகம் நம்மை மட்டுப்படுத்தி நம்முடைய எண்ணத்துல நம்மை பற்றி ஒரு குறைவான மதிப்பீடை நம்ம என்ன செஞ்சிருது ஏற்படுத்தி நம்மளை முன்னேற விடாம என்ன பண்ணுது சொல்லுங்க. எண்ணத்தை ரொம்ப கிளியரா வைங்க. எண்ணம் ரொம்ப ஆபிரகாம் 100 வயசுல எப்படி பிள்ளை பிறந்துச்சுன்னா விசுவாசம் பேசினாலும் அது எங்க ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா உங்களுடைய தாட்ஸ்ல தான் இருக்கு, உங்களுடைய எண்ணங்கள்ல தான் இருக்கு. உன் பார்வை சரி எப்படி பார்க்கணும், நான் இப்படி யோசிக்கிறேன், என்னுடைய அறிவு சரியா இருக்குமானா நீங்க நல்லா கவனிங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆபிரகாம் சாராளை பார்க்கும்போது எப்படி பார்த்திருப்பார் கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி பார்த்திருப்பாரு? இள வயசுல விட்டுருங்க, எப்படி பார்த்திருப்பாரு? அந்த அம்மாவுக்கு இன்னும் என்ன செய்யல, வயசு ஆகல, எப்படியும் பிள்ளை பெத்துடலாம் நம்பிக்கை இருக்கு. எப்படி என்ன செஞ்சிடும்? அவரே பார்க்கும்போது எப்படி வந்திருக்கும்? அவரே பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணிருப்பாரு? நமக்கெல்லாம் இன்னும் என்ன இருக்கு? இப்போ நான் ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறேன் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் ஓட்டப்பந்தயம். ஆர் யூ ரெடி? எல்லாம் ஓடலாமா? மொத்தம் தலையாட்டாரு, எங்கெல்லாம் முடியாதப்பா. இதான் இப்படிதான் பிசாசு என்ன பண்ணுவான்னா சேலஞ்சர் நமக்கு முன்னால போடும்போது, உன்னால நீ குண்டா இருக்கிற, உனக்கு பாடி வெயிட்டா இருக்குது, உனக்கு முட்டு வலி ஏற்கனவே பிசாசு எங்க கை வைக்கிறா, உனக்கு என்ன வலி? ஹலோ நீங்க இருக்கீங்களா? முட்டு வலி, உனக்கு முதுகெல்லாம் பிரச்சனை, உனக்கு இடுப்பு வலி, உலகத்துல இருக்கிற அம்புட்டு வலி யாருக்கிட்ட தான் இருக்கு? விசுவாசியம் கிட்ட தான் இருக்கும். பாத்தீங்களா? எல்லா வழி ஏன் மருந்து கடை நல்ல சேல்ஸ் ஆகுதுன்னா நம்ம தான். ஏன்னா நம்ம என்ன சின்ன பிரச்சனையை கூட நம்ம என்ன பண்ணிடுவோம் சொல்லி பார்க்கலாம், பெருசாக்கி அதிலே நம்ம வாழ்வோம். டாக்டர் சொல்லிட்டார். நம்ம லைஃப் எப்படி டிசைன் பண்றோம்னா பார்க்கறது கேட்கறது, எப்படி சொல்லுவாங்க, பார்க்கறது கேட்கறது படிக்கிறது, இதுல தான் நம்ம லைஃப் என்ன பண்ணி வச்சிருக்கோம், செட் பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? செட் பண்ணிட்டோம். புரியுதா? இந்த செட்டிங்கை நீங்க மாற்றணும். இந்த செட்டிங்கை நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு சொல்றேன். இப்ப இருக்கிற உலகம் என்ன உலகம்? கம்ப்யூட்டர் தான், டிஜிட்டலைஸ்டு வேர்ல்ட் இல்லையா? எல்லாமே கணினிமயமாக்கப்பட்ட உலகம். எங்க போனாலும் என்ன ஆக்கிட்டாங்க சொல்லுங்க, கம்ப்யூட்டரைஸ் தான் மாத்திட்டாங்க. அப்போ ஒரு இடத்துல போனா என்ன சொல்றோம், சிஸ்டம் வேலை செய்யலங்க, சர்வர் என்ன செய்யல. ஹலோ சொல்லுங்களேன், உங்களை தான் பேசுறேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ் தான். நான் ஒன்றும் வெளிநாட்டுல இருந்து வரல, புரிஞ்சுதா? இங்கிட்ட பக்கத்தில் இருக்கிற பெரம்பலூர் தான், 66 கிலோமீட்டர் தான், சரியா? சிஸ்டம் என்ன செய்யல. ஒரு என்ன இ சேவை மையத்துக்கு போறீங்க, கூட்டமா இருக்கு, என்னையா கூட்டம், சிஸ்டம் என்ன செய்யல, ஒர்க் ஆகல. அவன் போட்டு நிறைய எதையோ பண்ணுவான். அப்புறம் என்ன செய்யணுமா, டெலிட் பண்ணும், ரீஸ்டார்ட் பண்ணும், செட்டிங் பண்ணும், எதையோ பண்றான். நல்லா கவனிங்க. ஒரு ப்ரோக்ராம் கொஞ்சம் அதுக்கான அலைவரிசை கிடைக்கலன்னா நம்ம எல்லாருமே என்ன ஆயிடுறோம், ஸ்ட்ரகிள் ஆயிடுறோம். இல்ல ஜிபே ஒர்க் ஆகல, என்ன பே ஒர்க் ஆகல, நம்ம எல்லாம் ஆயிரும். ஜிபே ஒர்க் ஆகல. அப்புறம் அங்கிட்டு போனா பேங்க்ல ஏடிஎம் என்ன செய்யல, ஒர்க் ஆகல. ஏடிஎம்ல ஒர்க் ஆகுது, ஏடிஎம் கேஷ் மிஷின்ல என்ன இல்ல, காசு இல்ல. இப்போ நல்லா பாருங்க, நம்ம இப்படி வாழ்ந்ததுனால இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்க மைண்ட் செட் சின்ன வயசுல இருந்து ஒரு விதத்துல உங்க ஜாதி முறைப்படி, ஊர் முறைப்படி, உறவு பழக்க வழக்கங்கள்ல நம்ம செட்டிங்ஸ்ல அப்படியே இருக்கும். எங்க உறவு பழக்கம் இதாங்க, எங்க ஜாதி பழக்கம் இதாங்க, மைண்ட் செட் வச்சிருப்போம். இருக்கா? ஒரு கல்யாணம் பண்ண போனா, ஒரு கருமாதிக்கு போனா, ஒரு சாவுக்கு போனா, எல்லாம் என்ன ஒரு செட்டிங்ஸ்ல தான் இருக்கும். இருக்கா? நான் தப்பா பேசணும் இல்ல, சரிதான் பேசுறேன்னா, தப்பா பேசுனா மன்னிச்சிங்க, சரியா? ஒரு செட்டிங்ஸ். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த செட்டிங்கோட நீ வாழ்ந்தா பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இப்போ என்ன பண்ணும், அம்புட்டி டெலீட் பண்ணும். எல்லாத்தையும் என்ன செஞ்சானோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் ரீசெட் பண்ணணும். ரீஸ்டார்ட் இல்ல, ரீஃப்ரெஷ் இல்ல, என்ன செய்யணும், ரீசெட். என்னன்னா பழைய நிகழ்ச்சி எல்லாம் கழிச்சிட்டு இப்ப எல்லாத்தையும் புதுசா என்ன செய்யணும், ரீசெட் பண்ண உடனே பாருங்க, உடனே எல்லாம் ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். என்ன செய்யும், என்ன செய்யுது, ஃபாஸ்டா சிஸ்டம் ஒர்க் ஆகுது, டேப் ஒர்க் ஆகுது, லேப் ஒர்க் ஆகுது, செல்போன் ஒர்க் ஆகுது, எல்லாம் குயிக்கா போகுது. என்ன எல்லாத்தையும் டெலீட் பண்ண வைரஸ் இப்போ நம்ம மண்டைக்குள்ள உலகத்து வைரஸ் என்ன செஞ்சிருக்கேன், படிஞ்சு நம்ம எண்ணத்துல குருடாக்கி பிளைண்ட் ஆக்கி, நீ இவ்வளவு தாண்டி இதுக்கு மேல நீ செய்ய முடியாது. ஹலோ உங்களை தான் சொல்றேன், இதுக்கு மேல உன்னால என்ன செய்ய முடியாது. முன்னேற நீ அவ்வளவுதான் படிச்சிருக்க, உன் படிப்புக்கு இவ்வளவு தாண்டி சம்பளம். நான் கேட்கிறேன், நீங்க நல்லா பாருங்க, உலகம் ஒரு செட்டில் இருக்கு. அந்த செட்டிங்ஸ்ல இருந்து நீங்களும் நானும் மாறி ஆண்டவர் பார்க்கிற மாதிரி பார்க்கணும். எப்படி ஆண்டவர் பார்க்கிற மாதிரி பார்க்கணும். ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா, நம்ம எல்லாரையுமே சோப்லாங்கிகளா பார்க்கல, உதவா கரைகளா பார்க்கல, நம்ம எல்லாருமே திறமைசாலிகளா ஆண்டவர் பார்க்கிறார்.
அவர் பார்வையில நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு? வேல்யூ இருக்கு. என்ன இருக்குங்க? வேல்யூ இருக்கு. மனுஷனுடைய பார்வையில தான் எல்லா கோளாறும் அதுதான் இருக்கு. அவன் சொல்லுவான் அவனுக்கு வராது, சுட்டு போட்டா கூட வராது. நான் சொல்றேன் அப்படிலாம் இல்ல, வராதுன்னு ஒண்ணுமே வராதுன்னு ஒண்ணுமே கிடையவே கிடையாது. வரும். எப்போ தெரியுமா? உன் சிந்தையை மாற்றணும். இதுக்கு தான் இப்போ எப்படி உடற்பயிற்சி சரீரத்துக்கு அவசியமோ அது மாதிரி இந்த மைண்டுக்கு, இந்த சோலுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, இந்த சோலுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு. அதுக்கு உட்காந்து நீங்க நிறைய பயிற்சி கொடுக்கணும். இப்படி தெரியுமா? பிலிப்பியர் 4:8 அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், வாசிங்க. அது ரொம்ப பிரபலமான வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். கடைசியாக என் சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, என்ன செய்யணுமா? இதையே 8 விஷயம் சொல்றார். உங்க மனம் மறுரூபமாக 8 விஷயத்தை சொல்றார் பவுல். இதான் உங்க மைண்டுக்கு எக்ஸசைஸ். உங்க மைண்டுக்கு பாவம் செய்யக்கூடாதா? பாவத்தின் மேல வெற்றி வேணுமா? பரிசுத்தமா வாழணுமா? ஆண்டவர் உங்க கூட பேசணுமா? நீங்க ஆண்டவர் கூட பேசணுமா? நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன். நீங்க என்ன சொல்லணும்? பேசினா என்ன, பேசாட்டி என்ன? அப்படிதான் இருக்கு. பேசினா என்ன, பேசாட்டி என்ன? பாஸ்டர் பேசினா நான் அப்படி இருப்பேன், பேசாட்டி எப்பவும் போல என்ன செய்வேன்? அப்படி இருக்கக்கூடாது. நம்ம லைஃப் அதுதான். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துட்டே இருக்கணும் மைண்ட்ல. உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம். அப்போ நம்ம ஆனா இதுக்கு எதிர்மாறான விஷயம் தான் நம்ம லைஃப்ல நம்ம அன்றாடம் நம்ம பேசுறோம். ஒருவரை குறை சொல்றோம், தூஷிக்கிறோம், எதிர்மறையா பேசுறோம், டாக்டர் சொன்னதை பெருசா நினைக்கிறோம், பாஸ்டர் சொல்றதை காதல கூட என்ன செய்யறதில்ல. அவருக்கு என்ன, அவர் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த பாஸ்டர்லாம் மைக்க பிடிச்சிட்டா அவங்க என்னெல்லாம் பேசணும் பேசிட்டு போவாங்க. எங்க பேச்சை கேட்டா நீங்க உருப்பிடுவீங்க, விளங்குவீங்க, ஆசீர்வாதம் வைப்பீங்க. நாங்க சொல்றது கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், சொந்த வார்த்தை இல்ல. சொந்த வார்த்தையை கேட்க வேணா, தேவ வார்த்தையை சொல்றோம். அதனால பவுல் சொல்றாரு, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, தேவனுடைய வார்த்தைகளை முன்னிட்டு சொல்றேன். அப்போ நான் இப்பவும் சொல்றேன், வேத வசனத்தை முன்னிட்டு உங்களுக்கு சொல்றோம். இந்த வசனத்தின்படி நீங்க வாழ பழகுனீங்கன்னா உங்களுடைய இருண்ட காலமா இருக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசம் உள்ளதா மாற்றுவார். எது முடியல நினைக்கிறியோ அதை முடியும்படி கர்த்தர் செய்வாரு. பிறக்கும் போது எல்லாம் பணக்காரனா பிறந்தா? சொல்லுங்க, பிறக்கும் போது எல்லாம் பணக்காரனா பிறந்தா? இல்ல. அப்படியான ஏன் ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்கிறார்? அப்ப கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, நான் வாழணும். அப்ப உண்மை உள்ளவனா வாழும் பொழுது என் சிந்தையில எப்படிலாம் உண்மையா இருக்கலாம். நம்ம சிந்தையில எவனை கவுக்கலாம், என்ன போடலாம், எதை போடலாம், எதை வாங்கலாம், எங்க குழி பறிக்கலாம், இதே தான். நீங்க மனுஷங்கிட்ட உறவுல உங்களை சொல்ல, நீங்க நல்ல ஆட்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களா ரொம்ப நல்ல ஆட்கள், பொதுவாக அவன் அந்த ஆளு வர வர சரியில்லை, பேசுறது சரியில்லை. இது புண்ணியமா, இது புகழா, இது நற்கீர்த்தி உள்ளதா, இது பரிசுத்தம் உள்ளதா? அப்ப எதை நம்ம யோசிக்கணும்? ஆபிரகாம் அவருக்கு சுத்தில ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது. ஆனா ஒன்னே அதை காதல வாங்கல. அவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? 100 வயசு ஆனாலும் பரவாயில்ல, நான் எனக்கு அந்த பலன் இருக்கு, எனக்கு அந்த என்ன, அது தன் சரீரம் செத்து போனதை அவன் என்ன செய்யல? சொல்லுங்க, என்ன செய்யல? லிட்டரலா நீங்க நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமும் சாராளும் பிள்ளை பெறுவதற்கான தகுதியை முற்றிலும் என்ன செஞ்சவங்க? இழந்தவர்கள், முற்றிலும் இழந்தவங்க. ஆனா அவங்களே நம்பிக்கை விடாம, அதுதான் சொல்ற, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. நீதியா ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு விசுவாசம் வைத்து உங்கள் எண்ணங்களை நீங்கள் அழகா பரிசுத்தமானதாக டியூன் பண்ணுங்க. உன் பார்வை சரியா இருந்தா, பார்வை என்பது ரொம்ப முக்கியம். பார்வை என்பது ரொம்ப, ஆண்டு கூட சொன்னார், ஒரு ஸ்திரியை பாவம் செய்யணும் அவசியம் கிடையாது, பார்த்தாலே மேட்டர் முடிஞ்சிச்சு. பார்த்தாலே. அப்ப பார்வை எவ்வளவு முக்கியமானது என்று கவனிங்க. பார்வை என்ன செய்ய தெரியுமா? கவனிங்க. பார்வை என்னுடைய சிந்தையில போய் என்னை செயல்பட தூண்டுகிறது. செயல்பட என்ன ஒரு ஆக்ஷனுக்குள்ள கொண்டு போகுது. அந்த செயல் என் வாழ்க்கையில என்னை நல்லவனாகவோ, என்னை கெட்டவனாகவோ, என்னை துன்மார்க்கனாகவோ, நீதிமானாகவோ, யாரோ ஒருவனாகவோ அது என்ன செய்கிறது? பிரதிபலிக்கிறது. என்ன செய்யுது? ஒருத்தர் நல்லவர் எதை வச்சு சொல்றீங்க? அவங்கள ரொம்ப நல்லவங்க, அந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா, அந்த பிரதர் ரொம்ப தங்கமானவர், எதை வச்சு சொல்றீங்க? அவர்களுடைய நடக்கை, அவருடைய செய்கைகள், அவருடைய பழகும் விதங்கள் இல்லையா? அவங்க இதை வச்சே நம்ம என்ன செய்யறோம்? அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றோம். ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்களா கெட்டவங்களா எப்பதான் தெரியும்? அதற்கு இன்னும் சில காலம் நம்ம என்ன செய்யணும்? இன்னும் சில காலம் காத்திருக்கணும், இன்னும் சில காலம் பொறுமையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ரொம்ப டியூன் பண்ற. சரி, இப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மோசே, யோசுவா. மோசே கிட்ட கடைசியா யோசுவாவை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது யோசுவாக்கு என்ன சொல்லி கொடுத்தார்? என்ன சொல்லும்படி சொன்னார்? என்ன செய்யும்படி சொன்னார்? நீங்களா பைபிள் படிச்சிருப்பீங்க, சொல்லுங்க. மோசே மரிக்கிறதுக்கு முன்னாடி யோசுவா கிட்ட சில விஷயத்தை செய்யும்படி சொன்னார். என்ன சொன்னார்? நானே சொல்லிட்டா?
கேள்வியும் நானே, பதிலும் நானே. ஓகே, என்ன சொல்றாரு? எப்பா அவன் மேல கை வை, உன் கணத்துல கொஞ்சம் அவனுக்கு கொடு, உன் அபிஷேகத்துல கொஞ்சம் அவனுக்கு கொடு. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? ஏன் ஆண்டு அந்த வார்த்தையை சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவா தேவ ஊழியன் இல்ல, மோசேக்கு ஊழியக்காரன். யோசு யாரு? மோசேக்கு ஊழியக்காரன், மோசையின் வேலைக்காரன். மோசேக்கு கூட வேலை செய்யறதுக்கு தான் யோசுவா வச்சிருந்தார் ஆண்டவர். இப்போ மோசே செத்துட்டாக்கா இந்த யோசுவா சிந்தை எப்படிதான் இருக்கும்? யோசுவா எப்படிதான் இருப்பாரு? அவர் சாதாரண வேலைக்காரனா தான் இருப்பார்ல. அவன் அந்த ஊழியக்காரன் லெவலுக்கு அவனை ஒரு அப்டேட் பண்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருப்பாங்க? மோசே உயிரிழக்கு கொஞ்சம் அவனுக்கு கணத்தை என்ன செஞ்சிரு, உன்ன மாதிரி அவன் கொஞ்சம் என்ன செய்யணும், தன்னுடைய எல்லா விஷயத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதுதான் அதை பெற்ற பிறகு யோசுவாவின் ஊழியம் முற்றிலும் எப்படி ஆனது சொல்ல பார்க்கலாம், மாறினது. அதானே அதானே நமக்கு. அப்படியானா நல்லா கவனிக்கிறேன். ஏன் நம்முடைய சிந்தை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னா, இதுதான் வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இதுதான் வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நீங்க ஆகாய விமானம் இருக்கு இல்லையா, இந்த விமானத்துக்கு 2 விதமான செயல்பாடுகள் உண்டு. 2 விதமான செயல்பாடுகள் உண்டு. அந்த 2 விதமான செயல்பாடுகள் என்ன? ஒரு விமானம் ஓட்டுவதற்கு பழகும் பொழுது அந்த விமான ஓட்டிக்கிட்ட அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் போதே ஒரு கைடு கையில கொடுப்பாங்க. அதுக்கு பேர் என்னன்னா சிந்தை காட்டும் கருவி. அதுக்கு பேர் என்ன? சிந்தை காட்டும் கருவி. விமானத்திற்கு சிந்தை உண்டா? மனிதனுக்கு சிந்தை உண்டு என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? விமானத்துக்கு சிந்தை உண்டா? எக்ஸாக்ட்லி. அந்த கைடுக்கு பேரு என்ன வச்சிருக்காங்க? இண்டிகேட்டர் கைடு, சிந்தை காட்டும் கருவி. அப்படி என்னன்னா, நான் 2 செயல்பாடு சொன்னேன் இல்லையா? ஒன்று புவி ஈர்ப்பு விசைக்கு உட்பட்டு அந்த விமானத்தை இயக்கும் முறை. புவி ஈர்ப்பு விசைக்கு உட்பட்டு விமானத்தை இயக்கும் முறை. இன்னொன்று என்னன்னா, புவி ஈர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்டு அல்லது மேல் நோக்கி பறப்பதற்கான ஒரு முறை. 2த்துக்கும் வெவ்வேறான சிந்தையா. விமானத்தை கீழே இறக்கும் பொழுது அந்த கீழ்நோக்கு சிந்தை என்னெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதன்படி இறக்கினா மட்டும்தான் அந்த விமானம் நேர்த்தியாக எங்க வந்து இறங்குமா, லேண்டிங் ஆகுமா. அதே மாதிரி அந்த கைட்ல இருக்கிற மணியே கைட் பண்ணாதான் கரெக்டா லேண்டிங்ல இருந்து அது என்ன செய்ய சொல்ல பார்க்கலாம், மேல் எழும்பி மேலே பறப்பதற்கு என்ன ஆகுமா, தயாராகுமா. இது போலதான் மனிதனுடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கை வெற்றி சிறந்ததாக உயர பறப்பதற்கு ஏதுவாக உன்னத அனுபவத்தை அடைவதற்கு ஏதுவாக சிந்தை காட்டும் கருவியாக பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவர் நம்ம கையில தந்திருக்கிறார். என்ன தந்திருக்கார்? நீ எப்படி வாழணும், இந்த பூமியோடு ஒட்டி வாழக்கூடாது. தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோடு என்ன செஞ்சிருக்கு, ஒட்டி இருக்குது. நம்ம எழுந்து காலையில எழுந்து சாயங்காலம் படுக்க போற வரைக்கும் நம்ம எதை பற்றி யோசிக்கிறோம்? எதை பத்தி யோசிக்கிறோம்? என்ன பண்ணணும், என்ன குழம்பு வைக்கணும், என்ன சோறு வைக்கணும், எத்தனை இடம் வாங்கணும், எங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம், எந்த கம்பெனில நிறைய சம்பளம் கொடுக்கலாம், யாரு நல்லா, இப்படியே நம்ம வாழ்க்கை எதோட தொடர்புடையதா இருக்கு, மண்ணோட. எதோட? ஆண்டவர் அதை விரும்பல. நான் இப்ப இன்னொரு சொல்லி நான் இறுதி பகுதிக்கு வந்துட்டேன். டைம் என்ன தனப்பா, நாங்க எத்தனை மணிக்கு முடிக்கணும் சொல்லுங்க? எத்தனை மணிக்கு முடிக்கணும்? சரி, இப்ப நீங்க நான் முடிச்சிடும். சரி, இப்ப நீங்க நல்ல சிந்தை காட்டுக்கிறேன். இப்ப என் வாழ்க்கையை விக்டோரியஸ் லைஃபா டியூன் பண்றதுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு கைடு வேணுமா வேணாவா? இந்த ரோட்ல டிரைவிங் பண்றோம், நான் வாகனம் ஓட்டுறதுக்கு எனக்கு கத்து கொடுக்க எனக்கு யார் தேவைப்படுறா? ஒரு ட்ரைனர் எனக்கு தேவைப்படுறா. அப்படியானா இந்த பூமியில வெற்றியாய் வாழ்வதற்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரைனர் எது தெரியுமா? பரிசுத்த வேதாகம். அல்லேலூயா. அமெரிக்கா ஐக்கிய தேசத்தினுடைய சட்டம் எப்படி ஏற்றினாங்க தெரியுமா? அமெரிக்கா முதல் குடியுரிமை வாங்கும் போது, அது விடுதலை பெற்று இங்கிலாந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வெளியே வரும்போது சட்டத்தை இயக்கும் போது 2 விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணாங்களாம். என்ன ஃபாலோ பண்ணாங்களா? நல்லா கவனிக்கணும். கையிலே பரிசுத்த வேதாகமும் இருதயத்திலே தன் தேவனை கொண்டிருக்கிற மனுஷனுக்கு எந்த சட்டமும் தேவையில்லை என்பதின் அடிப்படையில் தான் அமெரிக்கா தேசத்தின் சட்டம் ஏற்றப்பட்டதான். புரியுதா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட்? கையிலே வேதாகமும் இருதயத்திலே தன் தேவனை கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு எந்த சட்டமும் அவனுக்கு தேவையில்லை. ஏன்னா கையில் இருக்கிற வேதாகமும் இருதயத்தில் இருக்கிற தேவனும் அவங்களை கரெக்டா நடத்திடுவாங்க. அல்லேலூயா. அவனுக்கு தெரிஞ்சது. உங்க கையில பைபிள் ஆண்டு தந்திருக்கிறார். பைபிள் வாசிக்கிறோமா? பைபிள் படிக்கிறோமா? அது நம்முடைய உணவா மாறணும், அது நம்முடைய பிராக்டிஸா மாறணும். பைபிளை பிராக்டிஸ் பண்ணுங்க. வியாதியை பார்த்து நீங்க தாவீது கிட்ட இருக்கிற ஒரு சூப்பர் கேரக்டர் என்னன்னா, பைபிள்ல சோலோட பேசின ஒரு ஆள் யாருன்னா தாவீது தான். யாரோட? சோல், ஆத்மா கூட பேசின ஆள் யாரு? நீங்க சங்கீதம் ஃபுல்லா பாருங்களேன், இன்னொருத்தர்கிட்ட பேச மாட்டார், உட்காந்து அவரே பேசுவார். நீங்க அப்படி கண்ண முடி யோசித்து பாருங்க, யார்கிட்ட பேசுங்க? என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய்? யார்கிட்ட பேசினார்? ஏதாவது ஒரு ஆத்மா எதுக்கு இருக்குது? அவர் எந்த ஆத்மாட்ட பேசினார்? தன்னுடைய ஆத்மாவை பார்த்து பேசினார். நீங்க எல்லாம் அப்படி பழக்கணும். ஆத்மாவுக்கு சொல்லு. அந்த ஆத்மா எல்லாம் முடிச்சிட்டு கடைசியில ஒரு ஆத்மா போடுறோம், அது போட்ட உடனே தூங்குறது கூட எஞ்சிக்கும். என்னது
சொல்லுங்க. ஆத்மாவே என்னைக்காவது அது உட்கார்ந்து என் ஆத்மாவை பார்த்து நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லிருக்கிறியா? ஆத்மாவை பார்த்து நன்றி சொல்லிருக்கிறியா? அவர் உனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சாரு. நீ நன்றி கேட்டாலும் ஆண்டவர் உனக்கு என்ன செய்யல, மறக்கல. உங்க ஆத்மாவோட நீங்க அதெல்லாம் சிந்தையோட பேசணும். நம்ம அதை தவிர எல்லாத்தையும் பேசுவோம், அதை தவிர எல்லாத்தையும் பேசுவோம். உன் சிந்தையோட நீங்க தொடர்பு கொள்ளுங்க, உட்காந்து பேசுங்க. ஆண்டவர்ட்ட உட்காந்து தாவீது சொல்றார், என் ஆத்மாவை பால் மறந்த குழந்தை போல அடக்கி அமர பண்ணினேன். சொல்றாரு, பால் மறந்த குழந்தை போல உட்கார வச்சுட்டு அந்த ஆத்மாவுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். அதனால்தான் தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் வந்தார். எப்படி சொல்லுங்க, எப்படி அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடிஞ்சது? எப்படி வாழ முடிஞ்சது? இந்த துவக்க விழா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வரணும். பல மாற்றங்களை உங்களுக்கு என்ன செய்யணும்? கொண்டு வரணும். யோசிங்க, உங்க சிந்தையை டியூன் பண்ணுங்க, உங்க சிந்தையை நீங்க ஷார்ப் பண்ணுங்க. இந்த சிந்தை காட்டும் கருவி இருக்குல்ல, உலகத்தோடு இல்ல பரலோகத்துக்கு ஒத்தவாறு செட் யுவர் மைண்ட். கொலோசியர்ல 3ஆம் அதிகாரத்தில் அப்படிதான் வாசிக்கிறார், அப்படிதான் சொல்றது இங்கிலீஷ் பைபிள்ல. செட் யுவர் மைண்ட் திங்ஸ் தட் அபவ். இல்லையா, மேல இருக்கிற விஷயத்துக்கு உன் மைண்ட செட் பண்ணு. நீ பூமிக்குரியவன் அல்ல, நீங்க பூமிக்குரியவங்க இல்ல. நம்ம பூமியில தான் வாழ்றோம், ஆனா பூமிக்குரியவர்களா என்ன செய்யக்கூடாது, வாழ கூடாது. நம்முடைய குடியிருப்பு, பவுல் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த தேகத்தில் பாரம் சுமந்து தவிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் ஒரு கிளியர் மைண்டுக்குள்ள வாங்க, சரியா? ஒரு தெளிந்த புத்தியோடு செல்வோம். உன் மனசை மாற்று, மறுரூபமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக.